வாழ்க இசையுடன், வாழ்க மகிழ்வுடன். பெற்றவர்கள் குரு அரசு தெய்வத்தின் பெருமதிப்பை உணர்ந்து அறிவால் போற்றி வணங்குவோம். நற்றவ ஆழ்வினில் தக்கன ஆற்றி தகாதன தவிர்த்து வாழ்வோம் இசையுடன், வாழ்வோம் மகிழ்வுடன். இந்த புனிதமான தினத்திலே மகிழ்ச்சியின் ரகசியம் குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். நம் வாழ்க்கையில் வெற்றி அடைவது மட்டுமே மகிழ்ச்சி அல்ல. மகிழ்ச்சியாக பயணிப்பதே வாழ்க்கையின் வெற்றி. மகிழ்ச்சியாக பயணிப்பதே நம் வாழ்க்கையின் வெற்றி. எனவே அந்த மகிழ்ச்சியை அடைவது எப்படி என்பது குறித்து சிந்தித்தால் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். நமது இலக்குகள் அடையப்பெற்று வாழ்வாங்கு வாழலாம். மகிழ்ச்சியை அடைவது என்பது கூட ஒரு மாற்று கருத்து தான். ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது அடையக்கூடியதாக இல்லை. அது ஏற்கனவே இருக்கிறது நம்மிடம். ஆனால் மகிழ்ச்சியை தேடுவது என்பது ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்க நாம் ஓடி சலிப்பது போல. அதை பிடிக்க ஓடினால் பிடிக்கவே முடியாது. எனவே அதை பிடிக்க முடியாமல் நாம் சும்மா இருந்தாலே முயலாமல் அதை பிடிக்க முயலாமல் நாம் சும்மா இருந்தாலே நம் மீது அதுவே வந்து அமருவதை இனிதே ரசிக்கலாம். ஆக மகிழ்ச்சி என்றால் என்ன? மனநிறைவே மகிழ்ச்சியின் எளிய விளக்கம். மகிழ்ச்சியின் ரகசியம் மிக மிக எளிதான். நாம் எப்போதுமே மகிழ்ச்சியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூட அறியாமலோ, அறிந்தும் அலட்சியப்படுத்துவதாலோ அல்லது உணர்ச்சி வயப்படுவதாலோ மகிழ்ச்சியில் இருந்து கொண்டேதான் மகிழ்ச்சியை தேடி தேடி ஓடி ஓடி அலுத்து சலித்து பொருள், ஆற்றல், உழைப்பு, இயற்கை வளம், நேர விரயம் செய்வதை கூட உணராமல் இருப்பதிலிருந்து முதலில் விடுபடும் தவம் இருக்கிறோம். மகிழ்ச்சி என்பது மனதை பற்றியது. அது பொருளையோ, நபரையோ, சூழ்நிலையையோ, உடல் சம்பந்தப்பட்டது அல்ல என்பதை மறவாத தவம் இருக்கிறோம். ஏனென்றால் மனம் என்பது உருவமில்லாதது, அருவமானது. உருவம் இல்லாததில் எதனைக் கொண்டு நாம் அதை அடைவது? உருவம் இல்லாததை உருவமில்லாததை கொண்டுதான் நிரப்ப முடியும் அல்லவா? எனவே அனைத்தியக்க, அனைத்தும் வல்ல, அனைத்தடக்க, எங்கும் எப்போதும் எல்லாமாகவும் நாமாகவும் உள்ள ஒருங்கிணைப்பு பேராற்றல் இயற்கையினுடைய, அதாவது இயற்கையின் ஆதி நிலையை விண், காற்று, வெப்பம், நீர், நிலம் என்னும் 5 ஆற்றல்களாகவும், அவை இணைந்த அண்டகோள்களாகவும், அவைகளே பரிணாமத்தில் கனிமங்களாகவும், பயிர்களாகவும், ஐயறிவு உயிர்களாகவும், மனிதரில் சிந்தனை ஆற்றலாகவும், 6வது அறிவாகவும், நம்முடைய உடலில் உயிரின் இயக்கத்தில் மனமாகவும் இருப்பதால், அதனைக் கொண்டு நிரப்புவதுதான் மகிழ்ச்சிக்கான எளிய, செலவில்லாத, திகட்டாத, நுட்பமான எளிய வழி. ஆகவே இந்த நுட்பத்தில எந்த சூழலிலும் ஆழ்ந்த அமைதியில், அகத்தவத்தில், இங்கே, இப்போது, இப்படி நின்று நின்று பழகி பழகி மனம் ஆதி நிலையாக இருக்கக்கூடிய
அந்த அமைதியில் ஒன்றி இரண்டற கலக்கும் பொழுது, அங்கே மகிழ்ச்சி தாண்டவமாடும். எனவே, இவ்வாறு பழக்கப்படுகிற மனம் தான் மகிழ்ச்சியான மனம். மாறாக, நீண்ட சக்தியுடைய நீண்ட என்றால் எல்லையுடைய தேவைக்கு, தகுதிக்கு, திறமைக்கு, இருப்பிற்கு, சூழலுக்கு மிஞ்சிய உலகியல் பொருள், புகழ், புலன்ப மிக நாட்டம்தான் தான் தனது எனும் தன்முனைப்புகளால் எதிர்பார்ப்பும் ஏமாற்றையும் கவலையும் மன அழுத்தம் பதட்டங்களும் பல்கி பெருகி நமது மகிழ்ச்சியை உணரவிடாமல் இருந்தால் மனம் நிறைவு பெறாது. மனதின் நிறைவு பெறாத ஆசைகள் பெருகிக் கொண்டேதான் போகும். அந்த பேராசைகளின் எல்லையற்ற நீளம்தான் நமக்கும் மகிழ்ச்சிக்கும் இடையில் உள்ள தூரம். மிக எளிதில் நாம தெரிந்து கொள்ளலாம். நமக்கும் மகிழ்ச்சிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சு இடைப்பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் பொறுத்தல், மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல், நிறைவழிக்கும் வஞ்சம், சினம், பொறாமை இவை காத்தல். இது மட்டும் கிடையாது. தன்முனைப்பு, அருகுணம், பஞ்சமகா பாவம், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், வீண் செலவு, பிறர் பொருள் கவர்தல், வாழ்வினிலே மற்றவரை பெருந்தவிடல், மேலும் பின்விளைவை அறியாத முறையினிலே பழக்க வழிவாழ் சோம்பல் தன்மை. இது போல இன்னும் பட்டியலிட்டுட்டு போயிட்டே இருக்கலாங்க. இந்த பட்டியல் நீள 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 நமக்கும் மகிழ்ச்சிக்கும் தொலைவு. இந்த பட்டியல் சுருங்கும் பொழுது, அங்கே மகிழ்ச்சி இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. ஆகவே, இந்த பட்டியலை நாம குறைக்க முயற்சிக்க வேண்டும். ஆசைகள் பெருகுவது என்பது அறியாமை, அலட்சியம், உணர்ச்சிவயம் என்கிற 3 வழிகளில நம்முடைய அறிவை குறை உடையதாக்கிக் கொள்ளுகிற செயலாகும். அந்த அறிவின் குறைவே மகிழ்ச்சியின்மையாக நாம பார்க்கிறோம். மகிழ்ச்சியே நமக்குள் அகமாக இருந்தும், அதனை அறிய முடியாமல் 2 பொருட்கள் தள்ளி இருந்தால் எப்படி தூரம் அதிகமாகிறதோ, அதுபோல மகிழ்ச்சிக்கும் நமக்கும் உள்ள தூரத்தை அதிகரித்துக் கொண்டே போகாமல், நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வழி என்னவென்றால், இதுவரை எட்டாக்கனியாக நினைத்து ஏமாந்த விந்தையாக இருந்து வந்த மகிழ்ச்சியை மிக மிக எளிதான ஒன்றாக உணர்ந்து, மறவாத விழிப்புணர்வுடன் புறத்தில் செயல்படும் தவம் இருக்கிறோம். அதாவது மகிழ்ச்சியானது நமது இயல்பாகவே உள்ளது. அதிலே ஒன்றி இருக்கக்கூடிய பழக்கத்தை நாம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மகிழ்ச்சியினுடைய வெற்றி மந்திரம் என்னவென்றால், முன்னேறு, முன்னேறு, தொடர்ந்து முன்னேறு. முன்னேறு, முன்னேறு, தொடர்ந்து முன்னேறு. எப்படி? தொடர் முயற்சி, விடாமுயற்சி, மகிழ்ச்சி. மகிழ்ச்சியின் ரகசியம் இவ்வளவுதான். தொடர் முயற்சி, விடாமுயற்சி, மகிழ்ச்சி. ஏனென்றால், வாழ்க்கை ஒரு மிதிவண்டியை ஓட்டுவது போன்றது. மகிழ்ச்சியை உணர வேண்டுமானால், நாம் எப்படி மிதிவண்டியில் சமநிலையை பராமரிக்க, அதை நகர்த்திக் கொண்டே போய்க்கொண்டே இருக்கிறோமோ, அதுபோல ஏனென்றால் நகராத ஒரு சைக்கிள் மீது நம்மால் சமநிலையில் அமர முடியாது, இருக்க முடியாது. ஒன்று சைக்கிளை விட்டு இறங்கிவிட வேண்டும், மிதிவண்டியை விட்டு, அல்லது நாம அதை ஏறி தொடர்ந்து ஓட்டத்தில் இருக்க வேண்டும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில அந்த சமநிலையை பராமரிக்க
வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கும் தவம் இருக்கிறோம். எப்படி? நம்முடைய தினசரி வாழ்க்கை கடமைகளை ஆற்றும் புறத்தவத்தில், தவம் என்ற உடனே நாம் மீண்டும், மீண்டும் அந்த தவத்தை ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், தவமே நமது வாழ்க்கை. வாழ்க்கையே நமது தவம். தவம் என்ற உடனே நமக்கு வேலைய விட்டுவிட்டு இறைவனை பாடிக்கொண்டிருப்பதோ, அல்லது கண்களை மூடிக்கொண்டு இருப்பதோ அல்ல. கண்கள் திறந்திருந்தாலும் நம்முடைய கவனம் அகத்தில் இருந்து கொண்டு ஆழ்ந்த அமைதியில் இருந்து கொண்டு, புறத்தில் நாம எந்த வேலை செய்தாலும், அதில் நம்முடைய பொறுப்பையும், பொறுமையையும், சகிப்புணர்வையும், உறுதியையும், வலிமையையும் சோதிக்கும் பல சவால்களை எதிர்வினையின்றி இயல்பாக எதிர்கொள்கிறோம். நமது மற்றும் நம் நலம் விழைபவரினுடைய கருத்து வேறுபாடு, குடும்பம், வேலை, பொருளாதார, சுகாதார நெருக்கடிகள், இழப்பு, திடீர் மறைவு, விபத்து போன்ற சவால்கள் வருகின்றன. அத்தகைய தருணங்களில் நம்முடைய மனச்சோர்வை தவிர்க்கும் உள்ளச் சமநிலை தவம் இருக்கிறோம். தடுமாறாமலும், தடம் மாறாமலும் அந்த கணத்தில் அடுத்து செய்ய வேண்டியதை தாமதிக்காமல் தொடருகின்ற முயற்சி தவம் இருக்கிறோம். நம்பிக்கை தவம் இருக்கிறோம். என்ன நிகழ்ந்தாலும் நம்பிக்கை. நேர்மறை உணர்வு தவம் இருக்கிறோம். எல்லையற்ற பொறுமையுடன், அகத்தில் ஆழ்ந்த அமைதியுடன். ஆனால் அதே சமயத்தில் புறத்தில செய்ய வேண்டியதை தொடரும் தவம் இருக்கிறோம். இது எல்லாவற்றிலும் நம்ம தவம், தவம் என்று குறிப்பிடுவதனுடைய முக்கியத்துவத்தை நாம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த மகிழ்ச்சிக்கு நமக்கு பஞ்சமே இல்லை. தவம் என்றவுடனே நம்ம கண்களை மூடிக்கொள்வது மட்டுமே தவம் அல்ல. நாம் எந்த வேலையை கண்களை திறந்து கொண்டு செய்தாலும், அதிலேயே நிலைத்து வேற எதையும் நினைக்காமல், அதிலேயே இசைவாக செய்வதற்கு பெயர்தான் தவம். ஆக தவத்திற்கு எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது. இந்த வேலை தவம், இந்த வேலை அவம் என்று கிடையாது. நாம் காலை கடனை கழிவறையில் சென்று காலை கடன் போவதில் இருந்து, நாம் நம்முடைய அன்றாட தினசரி வாழ்க்கையில ஒவ்வொரு அசைவும் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் தொழிலாக இருந்தாலும், பிறருக்கு செய்யக்கூடிய அறக்காரியங்களாக இருந்தாலும், நம்முடைய உடல் பராமரிப்புக்கு நாம் செய்யக்கூடிய ம் கடமைகள் என்றாலும், குடும்பத்திற்காக, சமுதாயத்திற்காக, இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே நாம தவத்திலே எப்படி இருப்போமோ, அதே போல அவற்றை தக்க கவனமுடன், பொறுப்புடன், தன்னார்வமுடன் செய்யும் பொழுது, அங்கே மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. எந்த வேலையையும் ஆர்வமுடன் செய்யும் பொழுது, அங்கே மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுகிறது. சூழ்நிலைகளை நம்முடைய புற தவ செயல்களின் போது இருக்கின்ற சூழ்நிலைகளை, உறவாடல்களை, உரையாடல்களை, சவால்களை எதிர்கொள்வதில் நமக்கு உறுதுணையாகவும், வாழ்க்கையின் சிரமங்களை தாங்கும் வலுவுடன் தொடர்ந்து இயங்கும் தவம் இருக்கிறோம். எந்த சூழலையும் தாங்கும் ஆற்றல். அந்த சூழலில் நாம் தொடர்ந்து இயங்கும் அறிவு. உயிர் மூச்சு முன்னேறுவதை மறவாத விழிப்புணர்வுடன் தவம் இருக்கிறோம். எப்படி? மீண்டும், மீண்டும் நாம் நினைவுபடுத்த வேண்டியது மகிழ்ச்சியின் தாரக மந்திரம். முயற்சி, முயற்சி, தொடர் முயற்சி தவ மந்திரத்தை நம் இதயத்திலும், மனதிலும் வளர்த்துக் கொள்வதன் மூலம், நமக்குள் இருக்கும் வலிமையின் ஊற்று மூலத்தை
நாம் பெரும் தவம் இருக்கிறோம். மேலும் வாழ்க்கையின் சவால்களை கருணை மற்றும் நெகிழ்ச்சியுடன் வழிநடத்தும் தவம் இருக்கிறோம். நம்மால் பறக்க முடியாத போது ஓடுகிறோம். ஓட முடியாத போது நடக்கிறோம். நடக்க முடியாத போது ஊர்ந்து செல்லுகிறோம். ஆனால் நாம் எதை செய்தாலும் தொடர்ந்து மகிழ்ச்சியில் முன்னேறும் தவம் இருக்கிறோம். இந்த தொடர் முன்னேற்றம் நமது உண்மையான இயல்பை நமக்கு நினைவூட்டுகிறது. சிரமமான நேரங்களிலும் நமது உடல், குடும்பம், சொத்தம், தொழில், சமுதாய கடமைகளை பிரபஞ்சத்திற்கு சேவை செய்வதே நமது உண்மையான மகிழ்ச்சியான இயல்பாகிறது. வலுவான உணர்வை பேணி நேர்மறையான மனநிலையில் நாம் இசைவான மனப்பான்மையை நிலைநிறுத்தும் தவம் இருக்கிறோம். நம் வழியில் வரும் எந்த ஒரு தடையையும் நம்மால் சமாளிக்க முடிகிறது. இறுதியில் நமது விடாமுயற்சியால், தொடர் முயற்சியால் நமது விதியை நிறைவேற்றி வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியில், வெற்றியில் வாழும் தவம் இருக்கிறோம். தேனீக்கள் தேன் எடுக்க தொடர்ந்து பறக்கின்றன. பறவைகள் பறந்து கொண்டே இருக்கின்றன. சில பறவைகளை நீங்க பார்த்திருக்கலாம். அப்படியே பறந்து கொண்டே அந்த பறந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மெய் மறந்த அவைகள் சிறகுகளை கூட அசைக்காமல் அப்படியே நீட்டியவாறே போய்க்கிட்டே இருக்கும். அதுதாங்க அது ஒரு தவம். அதுபோல நம்முடைய செயல்பாட்டில தொடர் முயற்சி, விடாமுயற்சி. கதிரொளியானது எப்போதும் தன்னுடைய ஒளியை உமிழ்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே நாமும் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருப்போம். நகர்ந்து கொண்டே இருப்போம். மகிழ்ந்து கொண்டே இருப்போம். நாம் செல்லுகிற பாதை வெகு தொலைவில் இருக்கலாம். செல்லுகிற இடம். அந்த பாதை செங்குத்தாகவும் இருக்கலாம். நம்பிக்கையை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்கிறோம். நம்பிக்கை நம் வாழ்வை ஒளிரச் செய்யும். ஐயம் மற்றும் சலிப்பான தருணங்களிலே உலகம் இருளாகவும், இருண்டதாகவும் தோன்றும் பொழுது துணிவோடு தொடர்கிறோம். சாலை நீண்டதாகவும், சற்று கடினமாகவும், மனதில் ஐயம் நிரம்பாமல் அமைதியாகவும், நிலையாகவும் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். இயக்கத்தில் நாம் அன்பால் நிறைந்த இதயத்துடன் எந்த சூழலையும், எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தவம் இருக்கிறோம். எனவே நம் மனதை உயர்த்துகிறோம். முழு வலிமையுடன், வல்லமையுடன் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஏனெனில், நமது தொடர் இயக்கத்தில தான் மகிழ்ச்சியின் ரகசியமே உள்ளது. உண்மையிலேயே ஒளிமயமான வாழ்க்கைக்கு தேனீக்கள் போல மிகவும் சுதந்திரமாக பறக்கும் பறவைகள் போல இயற்கையின் வழியை பின்பற்றுகிறோம். அது மட்டுமின்றி தொடர்ந்து கடலை நோக்கி விரைந்து ஓடும் ஆற்றைப் போல முன்னேறிக் கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருக்கிறோம். ஏனெனில், இந்த தொடர் இயக்கத்தில் தான் நம் மகிழ்ச்சியினுடைய திறவுகோல் உள்ளது. மேலும் தொடர்ந்து முன்னேறுவதற்கான வலிமையானது பிரபஞ்சத்தின் மகிழ்ச்சியான உறுப்பினராக முன்னோக்கி நகர்ந்து பிரபஞ்சத்திற்கு சேவை செய்வது நமது சிறந்த விருப்பமும் கடமையும் ஆகும். தொடர் நகர்வு எனப்படும் இந்த கொள்கையானது கடினமான சூழ்நிலைகளிலும் கூட வாழ்க்கையில் நமது இலக்குகள் மற்றும் நோக்கத்தை நோக்கி தொடர்ந்து முயற்சி செய்ய நினைவூட்டுகிறது. நம்மால் எப்போதும் முன்னணியில் இருக்க முடியாவிட்டாலும் பிரபஞ்சத்திற்கு சேவை செய்வதன் மூலம், தன்னலமின்றி உழைப்பதன் மூலம் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நமது பூ உலகம், நாடு அல்லது நமது உள்ளூர் சமூகம் இவற்றுக்கு சேவை செய்வதன் கவனம் செலுத்துவதன் மூலம்
அதிக மகிழ்ச்சியோடு இருக்க நமக்கு முடிகிறது. மற்றும் சரியான மனப்பான்மையுடன் உலகில் நேர்மறையான முன்னேற்ற மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும். இந்த சரியான மனநிலையை பேணுவதற்கு, மகிழ்ச்சியை தக்க வைப்பதற்கு, குழப்பத்தின் மத்தியிலும் அமைதியான மற்றும் உறுதியான மகிழ்ச்சியான மனதை வளப்படுத்தும் தவம் இருக்கு. மகிழ்ச்சி மற்றும் துன்பத்தின் தற்காலிக தோற்றத்தை தொந்தரவு செய்யாமல் பொறுத்துக் கொள்ளும் தவம் இருக்கிறோம். எதிர்மறை கவலை மற்றும் விரக்தியின் வலையில் விழாமல் உள்ள சமநிலையில் மகிழ்ச்சி தவம் இருக்கிறோம். நமது ஆழ்ந்த உந்துதல் ஆசை நமது விருப்பத்தையும் செயல்களையும் விதியையும் தீர்மானிக்கிறது. வினைப்பயனை வெல்வதற்கு வேத முதலாம் அனைத்தாய நூலகத்தும் இல்லை. மெய் விண்ணுருவார்க்கு இல்லை விதி என்கிறார் ஔவையார். எனவே விருப்பங்களில் வலுவான மகிழ்ச்சியில் உணர்வை பேணும் தவம் இருக்கிறோம். துன்பங்களை எதிர்கொண்டாலும் கூட நமது ஆழ்ந்த ஆசைகள் மற்றும் இலக்குகளை கண்காணிக்கும் தவம் இருக்கிறோம். நேர்மறையான மனநிலையை வளர்க்கும் தவம் இருக்கிறோம். அன்புக்குரியவர்கள் மற்றும் ஆன்மீக சமூகங்களின் ஆதரவை தேடுவது, அகத்தவம், மூச்சு இசைவு, இசைவு இருக்கை போன்ற மன அமைதி மற்றும் தெளிவை மேம்படுத்தும் நடைமுறைகளில் ஈடுபடுகிறோம். தொடர் முயற்சியால் சரியான உணர்வை தக்க வைக்கும் தகம் இருக்கிறோம். நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சிரமமும் வளர்ச்சி மற்றும் மகிழ்ச்சியான மாற்றத்திற்கு வாய்ப்பாகின்றன. உருகும் தங்கமே அழகான நகைகளாகிறது. எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அதே போல ஒளியின் தாக்கத்தை எதிர்கொண்டு நிற்கும் எதுவும் அழகான சிற்பமாகிறது. ஆகவே நம்முடைய மகிழ்ச்சியின் வழியில் வருகின்ற இந்த எல்லா சூழல்களையும் நாம் எதிர்கொள்ளும் பொழுது அமைதியும் மகிழ்ச்சியும் நமது பிறப்பு உடைமைகள் மற்றும் பிறப்பு உரிமைகள் மற்றும் அவற்றை எவராலும் உடைக்க முடியாதவை. கரடு முரடான பாதையே ஒரு தேர்ந்த ஓட்டுநரை உருவாக்குகிறது. அலை கடலே ஒரு சிறந்த மாலுமியை உருவாக்குகிறது. தெளிவற்ற வானமே ஒரு விமான ஓட்டியை உருவாக்குகிறது. ஆகவே மகிழ்ச்சியின் ரகசியம் வாழ்க்கையில் எந்த சவாலையும் சமாளிக்கும் வலிமையும் உறுதியும் நமக்கு இருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறது. முடிவாக சரியான மனநிலையை நிலைநிறுத்தும் தவம் இருக்கிறோம். இடுக்கண் வருங்கால் நகுக என்பது போல துன்பம் வந்தாலும் துணிவு, நம்பிக்கை, பொறாமை, மன்னிக்கவும், பொறுமை மற்றும் அமைதியை கடைப்பிடிக்கும் தவம் இருக்கிறோம். நேர்மறையான மனநிலையை வளர்க்கும் தவம் இருக்கிறோம். தடுமாறாமலும் தடம் மாறாமலும் உள்ள சமநிலையில் மகிழும் தவம் இருக்கிறோம். வாழ்க்கையின் சவால்களை கருணை மற்றும் வலிமையுடன் வழிநடத்தும் தவம் இருக்கிறோம். நாம் மகிழ்ச்சியாக வாழ தேவையற்ற விஷயங்களை பற்றியும் தேவையற்ற நபர்களை பற்றியும் பேசுவதையும் கேட்பதையும் தவிர்க்கும் தவம் இருக்கிறோம். அதே போல பிறரை பற்றி சிந்திப்பதையும் அவர்களை பற்றி பேசுவதையும் தவிர்க்கும் தவம் இருக்கிறோம்.
எல்லாமே தவம். தேவையற்ற விஷயங்களில் இருந்தும், நான் என்னுடையது என்ற எண்ணத்திலிருந்தும் விடுபடும் தவம் இருக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகிறது, அமைதியாகிறது, ஆனந்தமாகிறது. இந்நிலையை இயல்பாக தொடர சுய முன்னேற்ற தவம் இருக்கிறோம். சுய முன்னேற்றம் அடைய, மனம் தெளிவு பெற, மன அமைதி அடைய தவம் இருக்கிறோம். தவ சாதனையால் மனப்பக்குவமும், மனத்தெளிவும், மன அமைதியும் அடைகிறோம். அவ்வளவு ஆற்றல் இந்த தவ சாதனைக்கு உள்ளது. இதன் மூலம் ஆரோக்கிய மேன்மை அடைகிறோம். ஆனந்தமான வாழ்வை பெறுகிறோம். மகிழ்ச்சியான வாழ்வை அனுபவிக்க வாழ்க்கையையே தவமாக, தவமே வாழ்வாக வாழ்கிறோம். யாசி என்கின்ற ஒரு அருமையான சொல்லாக்கம் யாவும் சிவம் என்பதை குறிக்கிறது. நாம் பார்க்கின்ற எல்லாம் சிவத்தினுடைய தன்மாற்றங்களே. அனைத்து நிகழ்வுகளும் சிவத்தின் தன்மாற்றங்களே. அலையாத மனதால் அகத்தில் ஆழ்ந்த அமைதி எனும் சுத்தவெளி உணர்வில புறத்தில் நமது கடமைகளை விளைவறிந்த விழிப்புணர்வுடன் இசைவான தேவை, திறமை, வயது, சூழலில் இசைவான பொருளுடன், இசைவான நபருடன், இசைவான உறவுடன், இசைவான எண்ணம், சொல், செயல்களால் ஆற்றி இன்னலை தவிர்க்கும் ஆற்றல் தவம் இருக்கிறோம். எதிர்பாராத இன்னல் வந்தால் அவற்றை போக்கும் ஆற்றல் தவம் இருக்கிறோம். நமது இசைவான முயற்சிகளையும் மீறி போக்க இயலாத, நாம் மேலாண்மை செய்ய இயலாத நிகழ்வை, உறவை, சூழலை, இன்னலை பொறுத்துக் கொள்ளும் ஆற்றல் தவம் இருக்கிறோம். மகிழ்ச்சியை தொடர்ந்து பராமரிக்க நாம் தொடர்ந்து நகரும் தவம் இருக்கிறோம். அதுபோல இவற்றை இப்பொழுது நாம இதுகாறும் பார்த்த, சிந்தித்த இந்த செய்தியின் அடிப்படையில மகிழ்ச்சி என்பது நாம் தேடி பெறுவதாக இல்லாமல் இருப்பதை உணர வேண்டும். ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது ஒரு அடையக்கூடிய இலக்கு அல்ல. மகிழ்ச்சி என்பது ஒரு தொடர் பயணம். பயணம் என்றால் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்பது. மகிழ்ச்சி என்பது அந்த தொடர் பயணத்தில் தான் இருக்கிறதே ஒழிய, ஒரு இலக்கை அடைந்து விட்ட போது அடையக்கூடியதாக இல்லை. ஏனென்றால், அந்த இலக்குகள் மாறிக்கொண்டே இருக்கும். எப்படி என்றால், தாயின் வயிற்றிலிருந்து வெளிவந்த குழந்தையின் முதல் மகிழ்ச்சி என்னவென்றால், அது அழ வேண்டும். அழுதால் தான் அவனுடைய நுரையீரல் இயங்கும். அதற்கு உயிர் கிடைக்கும். இல்லை என்றால் அது பிழைக்காது. அப்போ முதல் மகிழ்ச்சி என்ன? ஒரு குழந்தையினுடைய முதல் மகிழ்ச்சி என்னன்னா, அழுவதுதான் மகிழ்ச்சியா இருக்கிறது. அங்கே குழந்தை அழுதாலும் அதை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் சிரிக்கிறார்கள். அப்ப பாருங்க, குழந்தையின் அழுகை தான் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் அதே இறுதி கட்டத்தில பாருங்க, நாம் ஒருவர் எப்படி மகிழ்ச்சியை தேடி இந்த உலகை நீத்து செல்கிறாரோ, அந்த நிகழ்வை நாம் அழுது கொண்டு அந்த சூழலை கவனிக்கிறோம். அப்ப அவருடைய மகிழ்ச்சி யாரு? யார் இந்த உலகத்தை விட்டு நீத்து விட்டாரோ, அவருடைய இறுதி மகிழ்ச்சியானது நமக்கு அழுகையை தருகிறது. அப்ப அந்த மகிழ்ச்சி என்பது அவர் ஒருவேளை இறக்காமல், அவர் இந்த உலகிலேயே அவத்தைப்பட்டுக் கொண்டே இருந்தால், நமக்கு அப்பொழுது அழுகை இருக்காது. ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பது மட்டும் தான் நமக்கு நினைப்பே தவிர,
அந்த உயிரோடு இருந்தாலும் அவர் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை உணராமல் நாமும் மகிழ்ச்சியா இருக்கிறோம். இந்த முரண்பாட்டை நாம உணர வேண்டும். இயற்கையானது அந்த ஆன்மாவை இந்த உடலில் இருந்தால், இந்த கணத்துக்கு மேல அவரால் அந்த ஆன்மாவை தக்க வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்கின்ற ஒரு பெரும் கருணையினால், இறை ஆற்றல் அந்த ஆன்மாவை பிரித்து தன்னோடு இணைத்துக் கொள்ளுகிற நிகழ்வை நாம் என்ன நினைக்கிறோம்? துக்கமாக நினைத்து அழுது கொண்டிருக்கிறோம். அப்போ இறையின் சட்டத்தை நாம மதிக்கவில்லை என்று அர்த்தம். ஒருவருடைய இழப்புக்காக நாம் வருந்துகிறோம் என்று சொன்னால், நாம் அழுகிறோம் என்று சொன்னால், மகிழ்ச்சியாக இல்லை என்றால், இறையின் சட்டத்தை நாம் மதிக்கவில்லை. அப்போ நான் கடவுளை வணங்குகிறேன், கடவுளை போற்றுகிறேன், கடவுளை நம்புகிறேன் என்றால் உண்மையாகவே அந்த இறை சட்டத்தை நான் மதித்து அழாமல் இருக்கும்போது தான் உண்மையான ஒரு பக்தியாகவோ, அல்லது வழிபாடாக, அல்லது இறை சட்டத்தை உணர்ந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை பெற்றவர்களாகும். அதுபோல அந்த மகிழ்ச்சியினுடைய துவக்கம் அங்கே முதல்ல குழந்தை அழும்பதன் மூலம் நுரையீரல் இயங்கி உயிர் இயக்கம் பெற்று, அதுக்கு அடுத்த கட்டத்தில முதல் மகிழ்ச்சி அதுக்கு மூச்சு. அது மூச்சு விட்டுக்கொண்டே இருக்கிறது உடல் இயங்கும்போது, அந்த தொடர் இயக்கத்துக்கு அதுக்கு தேவைப்படுவது அந்த மூச்சு காற்றுக்கு அடுத்தபடியாக தாய்ப்பால். அப்ப அந்த அழுகிற குழந்தை தாய்ப்பால் கிடைத்த உடனே அழுகையை நிறுத்துகிறது. அங்கே அதனுடைய மகிழ்ச்சியினுடைய எல்லை மாறிவிட்டது. தூங்கி பால் அருந்தி விட்டது. தூக்கம் வர வேண்டும். ஆனா தூங்குகிற அங்க சூழல் அமையவில்லை என்றால், அது அழ ஆரம்பிக்கும். அது எதுக்கு அழுதுன்னே தெரியாது. பால் அழுவுதா, தூக்கத்துக்கு அழுவுதா, இல்ல வேற எதுக்குன்னு தெரியாது. நாம் தான் அதை பார்த்து அதை பேணி பாதுகாத்து, அதுக்கு தேவையானது அடுத்த கட்டமாக அதனுடைய மகிழ்ச்சியினுடைய எல்லை மாறுகிறது. அங்கே தூக்கம் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இது அப்படியே தொடர்ந்து, தொடர்ந்து, தொடர்ந்து வாழ்வில ஒவ்வொரு கட்டத்திலும் அதனுடைய மகிழ்ச்சியினுடைய வரையறை ஒரு நிரந்தரமாக இல்லாமல் மாறிக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். வயதாக ஆக கடமைகள், பொறுப்புகள், தேவைகள் இவையெல்லாம் மாற, 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 மாற நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழல்களிலும் இந்த சூழலில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இதிலிருந்து நான் தொடர்ந்து மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன் என்று உறுதியிட்டு கூற முடியாது. ஏனென்றால் எந்த ஒரு இலக்கை வைத்து நாம் மகிழ்ச்சி அடையலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறோமோ, அந்த இலக்கை அடைந்த உடனே மேலும் அந்த இலக்கு வேறு திசையை நோக்கி பயணித்து மீண்டும் அங்கே ஒரு மகிழ்ச்சியின்மையையே உணரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆகவே இவற்றிலிருந்தெல்லாம் நாம விடுபட, இந்த சூழலில் தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இது நடந்துவிட்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் சொன்னபடி கேட்டா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இப்படி நாம் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பையோ, நிபந்தனைகளையோ வைத்துக் கொண்டிருந்தால், நாம் நம்முடைய இறுதி காலம் வரை மகிழ்ச்சியை பட்டாம்பூச்சியின் பின்னால் திரிந்து கொண்டே இருப்பது போல, பட்டாம்பூச்சியை பிடிப்பதற்காக மகிழ்ச்சியின் பின்னால் நாம் ஓடிக்கொண்டே இருப்பேன் தான். ஆகவே அந்த ஓடுவதை நிறுத்தினால்தான் மகிழ்ச்சியாக இருப்பதை நம்மால உணர முடியும். ஆகவே மகிழ்ச்சி மகிழ்ச்சியின் ரகசியம் தேடுவதில்ல. தேடுவதை நிறுத்தும்போது மகிழ்ச்சி அங்கே இருப்பது நம்மால் உணர முடியும். இதுகாறும் பொறுமை காத்து இந்த மகிழ்ச்சியின் ரகசியம் குறித்து நாம் சிந்திக்கவும், செயல்படுத்த வாழ்க்கையில் ஏற்ற நுட்பங்களையும் பகிர்ந்து கொள்ள ஒரு நல்வாய்ப்பை அளித்து செவிமடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இறுதியை நிறைவு செய்கிறோம். வாழ்க இசைவுடன், வாழ்க மகிழ்வுடன். மகிழ்ச்சி நம் பிறப்புரிமை. நிறைவு.
மகிழ்ச்சி. அனைவருக்கும் ஆழ்ந்த நன்றிகள். வணக்கம். நன்றி.